ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாங்காய் சீசன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானப்போ. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மாங்காயை நல்லா ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோல் தேவைன்னா விட்டுடுங்க, அப்படி இல்லைன்னா தோலை சீவிடுங்க. இப்போது மாங்காய் போட்டாச்சு, கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மாங்காவை ப்ளஸ் ஆயில் கூட நல்லா சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அது கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒன்லி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஆயிலோடு சேர்த்து வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். போன பிறகு பார்த்திங்கன்னா கூட வந்துட்டு பெருங்காயம், இந்த பச்சடிக்கு தேவை பெருங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது வந்துட்டு நல்லா வெந்து போயிடும். ஏன்னா மாங்காய் சாஃப்டானது தானே இல்லைங்களா? ஸோ வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபைனலாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணி சுருண்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஆகிட்டு நமக்கு கிடைச்ச பிறகு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சடி. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போது மாற்றியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றுறோம். இப்படி தான் இருக்குது ஒரு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.